வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம இப்போ கார அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வெள்ளை அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோமா, இப்போ கார அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பச்சரிசி மாவு தான் ரொம்ப முக்கியம். அதாவது வெள்ளை அடைனாலும் சரி, இந்த கார அடைக்குனாலும் சரி, பச்சரிசி மாவு தான் வேணும். ஒரு டம்ளர், இப்போ கார அடைக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்க போகிறோம். 1 டம்ளர் பச்சரிசி மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி. அதுக்கு அதே 50 கிராம் காராமணி அதே மாதிரி வறுத்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தாளிச்சிட்டு விடாமல் தண்ணி விட்டுட்டு தேங்காய் போட போகிறோம், அவ்வளோதான். சில பேர் உளுத்தம்பருப்பும் போடுவாங்க, ஆனால் நான் அது போடலை. ஏன்னா அந்த காராமணியோட டேஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் போடலை. இப்போ பாருங்கள், அடுப்பில் எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் காயணும்னு நினைக்கிறேன். கடுகு, பச்சை மிளகா, இதிலே உப்பு போட்டுடலாம். உப்பு, அப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற காராமணி, தேங்காய் நல்லா ஒரு 1/2 மூடி தேங்காய் போடுங்க, அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். இது கொதிக்கட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் கடையில் வாங்கின அரிசி மாவில் தான் இப்போ உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் ஆற்றுலேயே அரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் பண்ணலாம், கடையில் வாங்கின மாவுலையும் பண்ணலாம். இதே மாதிரி தான் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் இதே மாதிரி அளவு, நான் சொன்ன அளவில் அப்படியே பண்ணிங்கன்னா இவ்வளோ பர்ஃபெக்டாக கண்டிப்பாக கரெக்டாக வரும். அளவு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கொதிக்கட்டும். பாருங்கள், கொதி வந்துடுது. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு போட்டு கலருங்க. இப்போ கார அடைக்கு 1 டம்ளர் அரிசி மாவுனா 2 டம்ளர் தண்ணி, 1:2 விட்டுருக்கோம். நீங்கள் எந்த அளவில் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவில் தண்ணி விடுங்க. பெருசாக இருந்தால் பெரிய டம்ளர் எடுத்துக்கோங்க, அந்த அளவில் விடுங்க. சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன டம்ளர் எடுத்தீங்கன்னா அதில் 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி விடுங்க. நீங்கள் எதில் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு 1:2. பாருங்கள், நல்லா சேர்ந்தாப்பில் வந்துடுச்சு. நீங்கள் உப்பு, காரம் இதெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நம்ம நீட்டாக அதே மாதிரி எப்படி வெள்ளை அடையை தட்டினோமோ அதே மாதிரி இதை தட்டிடலாம். கொஞ்சம் ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரே சைஸாக ஊட்டி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம தட்டி இட்லி தட்டில் வேக வைக்கலாம். பாருங்கள், அதுக்கப்புறமா கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. தடவின்ட்டு தட்டிட்டு கண்டிப்பாக ஒரு ஓட்டை நடுவில் போடணும். இது அப்படியே இட்லி தட்டில் வச்சிடலாம். நம்ம தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துருவோம். இதுவும் நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆகட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் தண்ணி கொதிக்கும் போது பெருங்காய பொடி போட்டுட்டேன். அது நான் காமிக்கலன்னு நினைக்கிறேன், எடுக்கல கேமராவில். அதனால தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. சில பேர் இஞ்சியும் போடுவாங்க, உங்களுக்கு வேணும்னா இஞ்சியும் சேர்த்துக்கலாம். நான் அதனால இன்னொரு வாட்டி ஒரு ரீகேப் மாதிரி இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு, பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டோடனே தண்ணி நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி நல்லா விட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி, அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கோம் இல்லையா நம்ம காராமணி, அது, தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா கொதி வரும்போது நம்ம அரிசி மாவு எடுத்து வச்சுட்டுருக்கோம் 1 டம்ளர் இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துட்டு சேர்ந்து வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு கலருங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். மறக்காமல் பெருங்காயம் பொடி கண்டிப்பாக சேர்க்கணும், அதனால் சேர்த்துருங்க. பத்து நிமிஷம் ஆகிடுத்து. பாருங்கள், நல்லா வெந்துடுத்து, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட கார அடை ரெடி ஆகிடுத்து. வெந்துடுத்துல ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும்.
இப்போ நம்மளுடைய கார அடை வந்து ரெடி ஆகிடுது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.